காலம் சென்ற காணி அமைச்சர் MKTS குணவர்தனவின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை கந்தளாயில் நடைபெறவுள்ளன. பூரண அரசு மரியாதையுடன் அன்னாரின் இறுதிக் கிரியைகள் இடம்பெறவுள்ளன. கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் MKADS குணவர்தன நேற்று காலமானார். அன்னாரின் பூதவுடல் இன்று இரவு கம்பஹா வீதியில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் பராக்கிரம மாவட்ட இலக்கம் 20 அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்திற்கு இன்று இரவு பூதவுடல் கொண்டு செல்லப்பட உள்ளது. 1947 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி பிறந்த MKDS குணவர்தன 69வது வயதில் காலமானார். போலீஸ் அதிகாரியாக சிறிது காலம் செயற்பட்ட அவர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த MKDS குணவர்தன 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2001ஆம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலிருந்து மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தார். 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2014 நவம்பர் 21ஆம் தேதி வரை MKDS குணவர்தன புத்த சாசன பிரதி அமைச்சராக செயற்பட்டதுடன் 2014ஆம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காணி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அவர் பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதனை அடுத்து தொடர்ந்து அவர் காணி அமைச்சராக செயற்பட்டு வந்தார்.